கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். திஸ் வீடியோ அபவுட் ரீசன்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டல்லா அப்சன்ல என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிளியர் கட்டா அவங்க பண்ண பிளானை லைவ் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதை எபிசோடு பை எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய ஏர்வேஸ் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல தான் அந்த ஜெர்சி அப்படிங்கிறதெல்லாம் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் எத்தியாட் ஏர்வேஸ் அதை பற்றி அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பற்றின ஒரு சின்ன க்ளூ மாதிரி கொடுத்து இப்போ சென்னையில் அந்த ஒரு டிசைன் பண்ண ஃப்ளைட் லான்ச் ஆயிருக்கு. அதனுடைய ஈவெண்ட்ல ராகுல் திரிபாத்தி எல்லாம் வந்திருக்காரு. சிஎஸ்கே பிளேயர்ஸ் மறுபடியும் உள்ள அந்த ஜெர்சியில வந்திருக்காங்க. ஸோ அதனால எப்போ உங்களுடைய கேம்ப் தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்சிபில இருந்து போயிடலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல நல்லா பண்ணாங்களா இல்லையாங்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 செஷன் கூட கம்மியா விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். பெருசா யாரையுமே எடுக்கல, சம்பந்தமே இல்லாம யார் யாருக்கோ போனாங்கன்னு சொல்லி ஆகணும். கடைசி வரைக்கும் போய் எல்லா பிளேயரும் விடுத்தான். எட்ஜில் போய் ஆல்மோஸ்ட் 1 கோடி ஸ்பெண்ட் பண்ணி இருந்தா வாங்கிருக்கலாம்னும் போது விட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாமே கிளியர் கட் பிளான் சொன்னா நம்புவீங்களா? இது எல்லாமே லைவ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு தினேஷ் கார்த்திக். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துல இருந்து ஒரு சூப்பரான டேட்டா அனலைஸ் எல்லாம் வச்சு நீட்டா யாரை எடுக்கணும் யாரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொக்கி போட்டு தூக்கியிருக்காங்க. லைக் ஒரு ஃபில் சால்ட்டை அப்படித்தாங்க தூக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நினைக்கலாம் அவங்க வேணும் இவங்க வேணும்னு சொல்லிட்டு, ஆனா இந்த பிளேயிங் லெவன் இந்த கண்டிஷனுக்கு யார் சூட்டபிளான ஆளா இருப்பா? ஸோ கண்டிப்பா இவர் வேணும்னு சொல்லி தான் மற்ற எல்லா பிளேயருக்குமே போனாலும் அது அவங்களுடைய அந்த ஒரு தந்திரம் சொல்லி ஆகணும். ஸோ போற மாதிரி போயிட்டு அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை பக்காவா வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க பிளான் பண்ண எல்லாருமே டீமுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் எபிசோட் பை எபிசோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளால அதை பத்தி டீட்டெயிலாக போட முடியாது. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு மேலுமே நல்லா இருந்துச்சு. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கூட நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுதான்ப்பா ஆர்சிபி. இதைத்தான் சிம்பிளா பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த எல்லாமே கிடைச்சிருச்சு. பிளேயிங் லெவனும் பக்காவா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆகணும். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு இந்தியன் பவுலர் ஸ்டார் வந்துட்டு எடுக்கணும்னு யோசிச்சாங்க. ஸோ புவி வந்துட்டாரு. ஸோ ஃபாரின் பவுலர் பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த பிக் எல்லாமே சூப்பரான பிக்கா இருந்திருக்கு. ஓவரால் ஸ்குவாடு பார்க்கறதுக்கு தரமா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த தடவையும் பெட்டரா பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறத நினைக்கிறதுக்கு முன்னாடி ஜெர்சியை போட்டு விட்டு அழகே பார்த்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னா குர்னால் பாண்டியா அண்ட் புவி புவனேஸ்வர் குமார் 2 பேருமே கிட்டத்தட்ட ஆர்சிபியோட அந்த இடத்துக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருப்பாங்க போல. ஸோ அந்த இடத்துல போட்டோ ஷூட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அப்சன்ல சோல்ட் ஆனப்போ தலையை மட்டும் கட் பண்ணி முன்னாடி இருக்கக்கூடிய பிளேயருடைய பாடியில வச்சு போட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த தடவை உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த ஜெர்சியை கொடுத்து போட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் குர்னால் பாண்டியா அண்ட் புவியோட போட்டோ ஷூட் உண்மையாலுமே வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங் சேம் அவங்களுக்கு அப்படித்தான். ராகுல் திரிபாத்தி வந்திருந்தாரு சிஎஸ்கே ஜெர்சியில நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் அந்த குர்பீத் அது மட்டும் இல்லாம விஜய் சங்கர் 3 பேரும் வந்திருந்தாங்க. எத்தியாட் ஏர்வேஸ் லான்ச் பண்ற ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதுவும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த 2 டீமும் தான் இனிஷியலா சீக்கிரமாவே கேம்பை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம டிசம்பரோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ அடுத்த வருஷம் நியூ இயர் அப்படிங்கிறதுக்கு ஸோ விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 20 நாளுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜான்வரியோட எண்டில் ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அட்டவணை வந்துடும். ஸோ பிப்ரவரி ஃபுல்லாமே சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து முடிஞ்சிடும். ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிறது தொடங்க போறாங்க. ஸோ அதை பத்தி இன்னும் டீட்டெயிலான வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்ட் டைம் கிரிக்கெட் அப்டேட். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ மற்ற பிரான்சைஸ் எல்லாமே கொஞ்சம் குவைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ சிஎஸ்கே ஆர்சிபி தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று புதுசா பண்ணிட்டே இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட பிளேஸ் எல்லாமே டெஸ்ட்ல பிஸியா இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க கிட்டயும் கொஞ்சம் குவைட்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இருந்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.